तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं ओं नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। मालासुधा कुम्भविबोधमुद्रा विद्याविराजत्करवारिजाताम् अपारकारुण्यसुधाम्बुराशिं श्रीशारदाम्बां प्रणतोऽस्मि नित्यम्। यस्याङ्घ्रियुगलध्यानं भवं नौरिव तारयेत् तं श्रीजगद्गुरुं वन्दे शङ्करं देशिकोत्तमं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு அநேக நமஸ்காரங்கள். சென்ற தொடரில் நாம் வேதங்கள் என்றால் என்ன, பகவானுடைய மூச்சுக்காத்தாக இந்த வேதங்கள் எப்படி இருக்கின்றன, 4 பாகங்களாக இந்த வேதங்களை வகுத்தவர் யார், ரிக்வேதேன ஹோதா கரோதி, யஜுர்வேதேன ஆத்வர்யுஹு, சாமவேதேனோத்காதா, சர்வைர் பிரம்மா என்ற வாக்கியத்தின்படி ஹோத்ருவேதா, அத்வர்யுவேதா, உத்காத்ருவேதா, பிரம்மவேதா என்றால் என்ன, வேதாட்சரங்கள் அனைத்தும் வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொல்லும் வண்ணம் பகவானுடைய நாமங்களாக எப்படி இருக்கின்றது, வேதம் ஓதுவது வேதியர்க்கு அழகு என்று எதற்காக சொன்னார்கள். சந்தப் பாதௌத்து வேதஸ்ய ஹஸ்தௌ கல்போத கத்தியதே ஜோதிஷாமயனம் சக்ஷுஹு நிருக்தம் ஸ்ரோத்ரமுச்யதே சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் தஸ்மாத் சாங்கமதீத்தேவ பிரம்மலோகே மஹீயதே என்ற ஸ்லோகத்தில் சொன்ன வண்ணம் வேதாங்கங்கள் எத்தனை இருக்கின்றன, அந்த வேதாங்கங்கள் வேதத்தின் எந்த எந்த அங்கமாக இருக்கின்றது போன்ற பல விசாரங்களை நாம் பார்த்தோம். இன்று சனாதன தர்மத்தின் பெருமை மற்றும் ரிஷிகளின் அருமையை பற்றி சிறிதளவு சிந்திப்போம். தர்மஹா என்பது நம் விஸ்வத்தின் பிரதிஷ்டையாக இருக்கின்றது என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த தர்மமாகப்பட்டது 4 புருஷார்த்தங்களில் முதலாவதாக இருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மஹா, அர்த்தஹா, காமஹா, மோக்ஷஹா என்பதுதான் 4 புருஷார்த்தம். இந்த 4 புருஷார்த்தத்தில் தர்மஹா என்பது முதலாவது புருஷார்த்தம். இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய தர்மத்தை தான் நாம் சனாதன தர்மஹா அப்படின்னு சொல்றோம். இதற்கு சனாதன தர்மஹா அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தினால சொல்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு அத்தியத்தனம் அப்படின்னு சொல்லி பெயர், நேற்று இருந்ததுன்னா அதுக்கு ஹியஸ்தனம் அப்படின்னு பெயர், நாளைக்கு இருந்ததுன்னா அதுக்கு ஸ்வஸ்தனம் அப்படின்னு பெயர், ரொம்ப ரொம்ப பழையதாக இருந்ததுன்னா அதுக்கு புராதனம் அப்படின்னு பெயர், ரொம்ப புதியதாக இருந்ததுன்னா அதுக்கு நூத்தனம் அப்படின்னு பெயர். எது எப்பொழுதும் எக்காலத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதற்கு சதாதனம் சனாதனம் என்று பொருள். நம் தர்மமாகப்பட்டது அனாதியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இதுக்கு சனாதன தர்மஹா அப்படின்னு
சொல்லுவார். அத்தகைய அந்த சனாதன தர்மஹா அப்படிங்கக்கூடியது வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியது. இந்த சனாதன தர்மத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது தான் நம்முடைய வேதங்கள். இத்தனை சிரேஷ்டத்துவம் உடைய இந்த சனாதன தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது மனுஸ்மிருதி ஒரு இடத்துல சொல்றது, வித்வத்பிஹி சேவித சத்பிஹி நித்யமத்வேஷராகிபிஹி ஹிருதயேனாப்யனுஜ்ஞாதஹ யோ தர்மஹ தம் நிபோதத அப்படின்னு. எது வித்வாங்களால சேவிக்கப்படக்கூடியதா இருக்கின்றதோ, எது ராகங்களும் துவேஷங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய மகாத்மாக்களால சேவிக்கப்படக்கூடியதா இருக்கிறதோ, எது அவர்களுடைய ஹிருதயத்தால அனுமோதிக்கப்பட்டதா இருக்கிறதோ அதுதான்ப்பா தர்மஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நமக்கு மனு சொல்றார். ஸ்ரீமத் ஆச்சாரியால் அவருடைய கீதா பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றார், ஜகதஹா ஸ்திதி காரணம் பிராணினாம் சாக்ஷாத் அபியுதய நிஸ்ரேயச ஹேது யஹ சஹ தர்மஹா அப்படின்னு. எது இந்த ஜகத்துடைய இருப்புக்கு காரணமா இருக்கோ, எது சாக்ஷாத்தா எல்லா பிராணிகளுடைய அபியுதயம் அதாவது மேன்மை அப்புறமா மோட்சத்துக்கு காரணமா இருக்கும், அதுதான்ப்பா தர்மம் அப்படின்னு. அத்தகைய அந்த தர்மத்தை பத்தி ஆபஸ்தம்பர் அவருடைய தர்ம சூத்திரத்துல சொல்றார், யத்து ஆர்யா கிரியமாணம் பிரசம்சந்தி ச தர்மோ யத் கர்ஹந்தே ச அதர்மஹா அப்படின்னு. நாம் எதை செய்வதால் சான்றோர்கள் நம்மை புகழுவார்களோ அது தர்மஹா, எதை செய்வதால் அவர்கள் நம்மை இகழ்வார்களோ அது அதர்மஹா அப்படின்னு. ஜெய்மினி மகர்ஷி அவருடைய பூர்வ மீமாம்சா சூத்திரத்துல சொல்றார், சோதனா லட்சணார்த்தோ தர்மஹா அப்படின்னு. எது நம்ம எல்லோரையும் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு பிரச்சோதிக்கிறதோ அது தர்மஹா அப்படின்னு. கௌதமர் அவருடைய வைசேஷிக சூத்திரத்தை சொல்றார், யதோ அபியுதய நிஸ்ரேயச சித்தி ச தர்மஹா அப்படின்னு. எதால நமக்கு ஒரு மேன்மையும் அந்த மோட்சமும் ஏற்படுகின்றதோ அது தர்மஹா அப்படின்னு. இந்த தர்மஹா அப்படிங்கக்கூடிய சொல் திருங் அவஸ்தானே அப்படிங்கக்கூடிய தாத்துவிலேருந்து தான் நிஷ்பன்னமா இருக்கு. தரதீதி தர்மஹா, தாரயதீதி தர்மஹா என்று சொல்வார்கள். எது நம்மை தரிக்கின்றதோ, எதனால் நாம் எப்பொழுதும் தரிக்கப்பட்டிருக்கின்றோமோ அது தர்மஹா அப்படின்னு. வேதங்கள் தர்மத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றது, தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா. இந்த தர்மந்தான் நம்ம விஸ்வத்துடைய ஜெகத்துடைய பிரதிஷ்டைக்கு காரணமா இருக்கு. லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி. இந்த லோகத்துல தர்மவானா இருக்கக்கூடியவன் தான் பிரஜைகள் எப்பொழுதுமே அனுசரிப்பார்கள். தர்மேண பாபம் அபனுததி. இந்த தர்மத்தாலதான் ஒருத்தனுடைய பாவம் அப்படிங்கக்கூடியது போக்கப்படும். அதனால் தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சான்றோர்கள் சொன்னார்கள். தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த தர்மத்துலதான் எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்கு. தஸ்மாத் தர்மஹா பரமம் வதந்தி. ஆதலால் இந்த தர்மஹா அப்படின்னு சொல்லி இது இருக்கோ அதுதான் ரொம்ப ரொம்ப பரமமா சிரேஷ்டமா இருக்கக்கூடியது. அதனால்தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கக்கூடிய வாக்கியத்தை நாம் எல்லோரும் கேட்டிருக்கோம். யார் ஒருவன் தர்மத்தை ரட்சிப்பானோ அவனை அந்த தர்மம் ரட்சிக்கும். மகாபாரதத்துல கூட தர்மத்தை பத்தி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. தாரடாத் தர்ம இத்யாஹுஹு தர்மேண வித்ருதாः பிரஜாः யஸ்மாத் தாரயதே சர்வம் த்ரைலோக்கியம் சச்சராச்சரம் அப்படின்னு. இந்த தர்மத்துக்கு தர்மஹா அப்படின்னு பெயர் எதற்காக அப்படின்னா அது நாம் எல்லோரையும் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால.
தர்மேண விதிர்த்தா பிரஜாக, இந்த தர்மத்தால தான் எல்லா பிரஜைகளும் தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். யஸ்மாத் தாரயத்தே சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம், எதனால் இந்த ஒரு திரைலோக்கியமும் சச்சராச்சரமும் சர்வமும் தரிக்கப்பட்டிருக்கிறதோ அது தர்மஹா அப்படின்னு. ஏக ஏவ சுஹுர்த் தர்மோ நிதனே அப்யனுயாதியஹ ஷரீரேண சமம் நாசம் சர்வமன்யத்து கச்சதி அப்படின்னு சுபாஷித்த சொல்லப்பட்டிருக்கு. ஏக ஏவ சுஹுர்த்து தர்மஹா, நம்ம எல்லோருக்கும் ஒரு நண்பன் யார் அப்படின்னா தர்மஹா. நிதனே அப்யனுயாத்தியா, அந்த ஒரு நண்பன் தான் இந்த சரீரத்தை விட்ட பிறகும் நம்மளை அனுசரிப்பான். ஷரீரேன சமம் நாசம் சர்வம் அந்நியத்து கச்சதி. நாம் எதை இந்த லோகத்துல அடைஞ்சிருந்தாலும் கூட சரீரத்தை விடும்பொழுது எல்லாமே நம்மளை விட்டு போறது. ஆனா நம்மோட எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரு நண்பன் யார் அப்படின்னா அது தர்மஹா. தர்மத்துக்கு பிரதானமாக மனுஸ்மிருதி 10 லட்சணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றது. திருதிஹி க்ஷமா தமோஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹா தீஹி வித்யா சத்தியம் அக்ரோதோ தசகம் தர்ம லட்சணம் அப்படின்னு. திருதிஹி அப்படின்னா உறுதி அர்த்தம். க்ஷமா அப்படின்னா மன்னிக்கக்கூடிய குணம். தமஹா உடலை அடக்குதல். அஸ்தேயம் திருடாமல் இருக்கக்கூடியது. சௌச்சம் தூய்மையுடன் இருக்கக்கூடியது. இந்திரிய நிகிரஹா புலன்களை அடக்குவது. தீஹி நல்ல புத்தியுடன் இருக்கக்கூடியது. வித்யா உத்தமமான வித்யை பெறுவது. சத்தியம் சத்தியத்தை பேசுவது. அக்ரோதகா கோபம் கொள்ளாமல் இருக்கக்கூடியது. இவை தர்மத்தின் 10 லட்சணங்கள் அப்படின்னு நமக்கு மனுஸ்மிருதி சொல்றது. இத்தனை பெருமை வாய்ந்த இந்த தர்மத்தை நமக்கு புரியும் வண்ணம் எடுத்து சொன்னவர்கள்தான் நம்முடைய ரிஷிகள். அந்த ரிஷி பரம்பரையை நாம் என்றென்றும் நமஸ்கரிக்க வேண்டும். ரிஷி அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு அர்த்தம் ரிச்சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். யாராலும் அடைய முடியாததை அடையக்கூடியவர்கள் ரிஷிகள் அப்படின்னு. வேத மந்திரங்களை இந்த ரிஷிகள் பார்த்த காரணத்தினால அவளுக்கு மந்திர திரஷ்டாரஹா அப்படின்னு பெயர். ஆதலால் திருஷ் அப்படிங்கக்கூடிய அந்த தாத்துல இருந்தும் கூட ரிஷி அப்படிங்கக்கூடிய சப்தம் வந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறார். ரிஷிகளை பத்தி சொல்லும் பொழுது நம்ம சாஸ்திரம் சொல்றது, ஊர்த்வரேதஸ்தபஸ்யாகஹ நியதாஷீச்ச சம்யமீ ஷாபானுக்ரஹயோஷக்தஹ சத்யசந்தோ பவேத் ரிஷிஹி அப்படின்னு. யார் செங்குத்துத்தன்மை உடையவர்களாக பிரம்மச்சரியத்துடன் தபோனிஷ்டையுடன் இருக்கின்றார்களோ, யார் ஆகாரத்தில் கட்டுப்பாடுடன் இருக்கின்றார்களோ, யார் அவர்களது புலனை அடக்கி ஆசையை அடக்கி ஒரு துறவரத்தில் இருக்கின்றார்களோ, யார் சாபத்தை கொடுக்க அனுகிரகம் செய்ய வல்லுவர்களாக இருக்கின்றார்களோ, யார் எப்பொழுதும் சத்தியத்தை பேசுபவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகையவர்கள்தான் ரிஷி என்று இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கின்றது. பகவத்கீதையில பகவான் சொல்றார், துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹ
வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சியதே. எந்த விதமான துக்கத்தினாலும் உத்விக்னம் கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள், சுகத்தில் சிறிதளவும் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ராகத்தையும் பயத்தையும் குரோதத்தையும் விட்டவர்களாக ஸ்திர புத்தியுடன் இருக்கக்கூடியவர்கள் முனிகள், ரிஷிகள் என்று. இத்தனை அருமை வாய்ந்த ரிஷிகளை நாம் எப்பொழுதும் நமஸ்கரிக்க வேண்டும். ஆதலால் தான் நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றது, நமோஸ்து விருந்தாரக வந்திதேபியோ நமோஸ்து வித்யாதர பூஜிதேபியः நமோஸ்து வேதாகில தத்துவவித்யோ நமோஸ்து சப்தபிய ரிஷீஸ்வரேபியः அப்படின்னு. அதாவது விருந்தாரகர்கள், தேவதைகளால் நமஸ்கரிக்கப்படக்கூடிய ரிஷிகளுக்கு நமஸ்காரம், வித்யாதரர்களால் பூஜிக்கப்படக்கூடிய ரிஷிகளுக்கு நமஸ்காரம், அகில வேத தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகம் அந்த ரிஷிகளை, விசேஷமாக சப்த ரிஷிகளை சொல்கின்றது. மகான்களாக விளங்கக்கூடிய இந்த ரிஷிகள் சப்தர்ஷயா, தேவர்ஷயா, பிரம்மர்ஷயா, ராஜர்ஷயா, பரமர்ஷயா, ஸ்ருத ரிஷயா, காண்ட ரிஷயா அப்படின்னு பலவிதமா இருக்கார்கள். காஷ்யபோத்ரி பரத்வாஜோ விஸ்வாமித்ரோத கௌதமஹ ஜமதக்னிர் வசிஷ்டஸ்ச சப்தைதே ரிஷய ஸ்மிருதாக அப்படின்னு சப்த ரிஷிகளை பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றது. காஷ்யபா, அத்ரிஹி, பரத்வாஜः, விஸ்வாமித்ரः, கௌதமः, ஜமதக்னிஹி, வசிஷ்டः இவ எல்லோரும் சப்த ரிஷிகள். நாரதர், சனத்குமாரர், பிருகு, ப்ரஹஸ்பதி முதலியவர்கள் தேவர்ஷிகள். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், யாக்ஞவல்யர் இவ எல்லாருமே பிரம்மர்ஷிகள். வால்மீகி, வேதவியாசர், அகஸ்தியர் இவ எல்லாருமே மகர்ஷிகள். ஜனகர், அம்பரீஷர் முதலியவர்கள் இவ எல்லாருமே ராஜர்ஷிகள். திவ்யமான சக்தி உடையவர்கள் பரமர்ஷிகள். வேதங்களை கேட்டு உணர்ந்தவர்கள், நமக்கு புராணங்களை சொன்னவர்கள் இவ எல்லோருமே ஸ்ருத ரிஷிகள். வேதங்களின் சில காண்டங்களை மிகவும் பிரதானமாக உபதேசம் செய்தவர்கள் காண்ட ரிஷிகள். இதைப்போல் ஆயிரக்கணக்காக இருந்த ரிஷிகள் எல்லோரிடத்திலும் இருந்தது தெய்வீ சம்பத். அந்த தெய்வீ சம்பத்து தான் அவர்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இந்த தெய்வீ சம்பத்தை பற்றி பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். அபயம் சத்வ சம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதஸ்த்யாக சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம் தேஜः க்ஷமா திருதிः சௌச்சமத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தைனீம் அபிஜாதஸ்ய பாரத என்று. அபயம் அப்படின்னா அஞ்சாமை, சத்வ சம்சுத்தி உள்ள தூய்மை, ஞான யோக வியவஸ்திதி ஞானத்திலும் யோகத்திலும் நிலை நிறுத்தல், தானம் தானம் செய்வது, தமஹ உடலை அடக்குதல், யஜ்ஞஹ யஜ்ஞத்தை செய்வது, ஸ்வாத்யாயஹ ஸ்வாத்யாயத்துடன் இருப்பது, ஆர்ஜவம்
நேர்மை, அஹிம்சா, அஹிம்சையுடன் வாழ்வது, சத்தியம், சத்தியத்தை பேசுவது, அக்ரோதகா, கோபம் கொள்ளாமல் இருப்பது, தியாகா, துறவு, அப்பைஷுனம், கொள் சொல்லாமை, தயா, தயையுடன் வாழ்வது, பூதேஷ்வலோலுப்துவம், பிறர் பொருளை விரும்பாமை, மார்தவம், மிருதுத்தன்மை, ஹ்ரீஹி, நாணம், அச்சாப்பலம், சாப்பல்யம் இல்லாமல் இருப்பது, அதாவது மனோபலத்துடன் இருப்பது, தேஜகா, தைரியம், க்ஷமா, மன்னிக்கும் குணம், திருதிஹி, உறுதி, சௌச்சம், தூய்மை, அத்ரோஹா, வஞ்சகமின்மை, நாதிமானிதா, செருக்கின்மை, இவை எல்லாமும் தெய்வீ சம்பத்தாகும் என்று பகவான் கூறுகின்றார். இத்தனை குணங்கள் பொருந்திய ரிஷிகள் எல்லோரும் சாதுக்களாகவே இருந்து சாது ஜீவனத்தை நடத்தினார்கள். பகவான் சொல்ற, சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகந்தேபியோ மனாகபி அப்படின்னு. சாதுக்களுடைய ஹிருதயம்தான் நான், என்னுடைய ஹிருதயம்தான் சாதுக்கள். சாதுக்களுக்கு என்னை விட்டா வேற யாரையும் தெரியாது, எனக்கு சாதுக்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. அத்தகைய பகவானுடைய சுரூபமாகவே இருக்கக்கூடிய சாதுக்கள், ரிஷிகள் நம் எல்லோராலும் நமஸ்கரிக்கப்படக்கூடியவர்கள். அவளுடைய ஸ்மரணையே நம் எல்லோருடைய பாபத்தை போக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆதலால்தான் நமோ மஹர்ஷிவர்யேபியோ தேவர்ஷிபியோ நமோ நமஹ சர்வ பாபஹரேபியோஸ்து வேதவித்யோ நமோ நமஹ அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. எல்லா பாபத்தையும் போக்கக்கூடிய மகர்ஷிகளாய், தேவர்ஷிகளாய், வேத வித்துக்களாய் விளங்கக்கூடிய அவர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. நம் எல்லோருடைய பரம்பரை ரிஷி பரம்பரை. நாம் எந்த ரிஷியுடைய வம்சத்துல வந்திருக்கோமோ அந்த ரிஷியுடைய பேர் தான் நம்முடைய கோத்திர நாமமா இருக்கு. வேத மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுத்து ஸ்மிருதி இதிகாச புராணங்களினால் திவ்யோபதேசத்தை செய்திருக்கக்கூடிய மகான்களான ரிஷிகளுக்கு நாம் என்றென்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆதலால்தான் பிரம்ம யஜ்ஞத்தில் தேவதர்ப்பணம் மற்றும் பித்ருதர்ப்பணத்தின் நடுவே ரிஷி தர்ப்பணமும் இருக்கின்றது. மகாஜனோ ஏன கதஸ்ஸ பந்தாக என்று சொல்லும் வண்ணம் மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகளின் மார்க்கத்தை நாமும் அனுசரித்து அவரது அருளை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு, வரும் தொடரில் ரிஷி பூமியாக, கர்ம பூமியாக, பக்தி பூமியாக, ஞான பூமியாக விளங்கக்கூடிய பாரத பூமியின் மேன்மையை பற்றி, இதில் உள்ள தீர்த்த க்ஷேத்திரங்களின் மகத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். நன்றி. நம சங்கராய். நமாமி சங்கரம்